எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூலை 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 23rd ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலை உணவு திட்டத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக தளத்திற்கு தடை விதித்த முதல் ஐரோப்பிய நாடு எது? ஆன்சர், பிரான்ஸ் நாடு தடை விதிச்சிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் கிளாஸ்கோல நடைபெறுது. மாவட்ட நீதிபதிகளின் ஓய்வு வயதை எத்தனையாக உயர்த்துவது குறித்து பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்சர், 61 இயர்ஸா இன்க்ரீஸ் பண்றதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க, பரிந்துரை அளித்து. அடுத்து, குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மணிலா, பிலிப்பைன்ஸ்ல மணிலால நடைபெற்றது. அம்ருத் 2.0 திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2021 அக்டோபர் 1 தான் இந்த அம்ருத் 2.0 திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணிருப்பாங்க. பிரதமரின் ஜன் விகாஸ் காரியக்கிரம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018ஆம் ஆண்டு சிறுபான்மையினர்களுக்கான சமூக பொருளாதார வசதிகளை வழங்கணும்னு. கவச் என்பது தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. FCRA-வை நிர்வகிக்கும் அமைச்சகம் எது? ஆன்சர், மத்திய உள்துறை அமைச்சகம். நீரிழில் பள்ளி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? கழிவு நீரை சுத்திகரித்து மறுபயன்பாடு செய்தல். மிஷன் கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆன்சர், மேகாலயா. 24th ஜூலை டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஈகை அதிகாரத்திலிருந்து கவனிங்க. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இப்போ ஈத்து உவக்கும் அப்படின்னா என்ன? ஈத்து அப்படின்னா வறியவர்களுக்கு வழங்குறது, வறியவர்களுக்கு தேவையான விஷயங்கள், உதவிகளை வழங்கி அதன் மூலமாக அவங்க முகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை பெறுது இல்லையா? சோ அதுதான் உவக்கம். சோ வறியவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து அவங்க முகத்துல வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்த்து பேரின்பம் அப்படிங்கிறது அடைவோம். சோ கொடுக்கறவங்க அடைவாங்க. ஸோ அப்படி அதை பத்தி இந்த மாதிரி ஒரு பேரின்பம் வறியவர்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அறியார்கொள், அறிய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாரு திருவள்ளுவர். யார் அறிய மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா, தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். தாமுடைமைனா தனக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்கு, அந்த தாமுடைமை, அந்த செல்வத்தை வேற யாருக்குமே கொடுக்காம தான் மட்டுமே வச்சுக்கிட்டு, கஞ்சத்தனமா தான் மட்டுமே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம போற போக்குல எப்படியும் யாருக்கிட்டையும் அந்த செல்வத்தை இழந்துருவாங்க, அல்லது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த செல்வத்தை விட்டுட்டு தான் போக போறாங்க. ஸோ வைத்திலக்கும், தன்னுடைய செல்வத்தை தாமே வைத்து இழக்கக்கூடிய வன்கணவர் அதை பத்தி அறிய மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. வன்கணவர் அப்படின்னா என்னன்னா கல் நெஞ்சக்காரவங்க. ஸோ செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவாம தான் மட்டுமே வச்சுக்கக்கூடிய அந்த கல் நெஞ்சக்காரர்களா இருக்கிறவங்கள இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால இன்பம் ஏற்படும், பேரின்பம் ஏற்படுமே, அதை பத்தி தெரிய மாட்டாங்களா, தெரிஞ்சுக்க மாட்டாங்களா, அறிஞ்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு, கேட்கிறாரு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ் டாபிக். குஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? ஒடிசால அப்துல் கலாம் தீவுல தான் இந்த குஷா ஏவுகணை சோதனை அப்படிங்கிறது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், நிலத்திலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணை தான் இந்த குஷா ஏவுகணை. இப்போ ரீசெண்டா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாவே உள்நாட்டிலே உருவாக்கியிருக்காங்க. DRDO தான் இதை உருவாக்கியிருக்கு. ஸோ இப்போ ஏவுகணை, அதாவது ட்ரோன், போர் விமானங்கள்லாம் வான்வெளியில வருது அப்படின்னா அதை அப்படியே இடையிலேயே அது இடைமறிச்சு அதை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை தான் இந்த குஷா ஏவுகணை. இப்போ அப்துல் கலாம் தீவுல டெஸ்ட் நடந்திருக்கு. சோதனையை யார் மேற்கொண்டிருக்காங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதுல ரேடார், கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையம் உள்ளிட்ட அனைத்து ஆயுத அமைப்புகளும் DRDO-வும் அதோடைய லேபரேட்டரி ஆய்வகங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த குஷா ஏவுகணை. அடுத்து ரீசன்ட் நியூஸ். சுமார் 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்கும் திறன் கொண்ட
அக்னி 6 ஏவுகணையை வந்து DRDO உருவாக்க போறாங்க. அடுத்து தாரா ஏவுகணையை DRDO உருவாக்கி இருக்கு. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்காக பிலிப்பைன்ஸ், வியட்நாம் வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா எந்த நாடு ஒப்பந்தம் பண்ணாங்க? 3வது நாடு. இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் ஏவுகணையானது இப்போ டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீண்ட தூர நில எல்லைகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை, நில இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ், இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆஷிஷ் குமார் தாஸ். ஆஷிஷ் குமார் தாஸ் தான் இப்போ இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய புதிய சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் நெக்ஸ்ட் இயர் பொறுப்பேற்பாரு. இப்போ அந்த பொறுப்புல இருக்கவர் யார் அப்படின்னா சலீல் பரேக். ஸோ இவர் ஒரு பொறுப்பேற்றோன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த ஆஷிஷ் குமார் தாஸ் வந்து பொறுப்புல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு. இப்போ இருக்கிறவர் சலீல் பரேக். ஸோ அது இங்கே இருக்கும். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எபோலா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது? ஆன்சர் கென்யா. கென்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எபோலா தொற்றுனால காங்கோ குடியரசு நாடு, உகாண்டா நாடு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆப்பிரிக்க நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் ஒரு நாடான கென்யா நாட்டுக்கு வந்து 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பி வச்சிருக்காங்க நிவாரண பொருட்களாக. ஸோ கென்யாவுக்கு எதனால? எபோலா தொற்றுனால பாதிக்கப்பட்டதுனால அதுக்கு சிகிச்சை அளிக்கிற வகையில் இந்த பொருட்களை அனுப்பி வச்சிருக்காங்க, மருந்து பொருட்களை. எபோலா தொற்று அப்படிங்கறது வந்து விலங்குகளுக்கு பரவும், விலங்குகள்கிட்ட மனிதர்களுக்கு பரவும், மனிதர்கள்ட்ட மனிதர்களுக்கு பரவும் சொல்லி பார்த்திருப்போம். இது வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய திரவ மூலமாக பரவுது. திரவம் அப்படின்னா நம்மளுடைய உமிழ் நீரா இருக்கலாம், சிறுநீரா இருக்கலாம், அதே மாதிரி வாமிட் இருக்கு, இதெல்லாம் அந்த திரவங்கள் வழியா, பிளட்டு, இந்த மாதிரி திரவங்கள் வழியாக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இப்போ அதுக்காக தான் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட கென்யா நாட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க 4.5 டன் மருந்து பொருட்கள். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இதுவரைக்கும் இந்தியா வந்து 45 டன்னுக்கும் அதிகமான மருந்து பொருட்களை வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம கரோனா டைம்லயுமே பாத்தீங்கன்னா கென்யாவுக்கு 11 லட்சம் டோஸ் தடுப்பூசிகளை இந்தியா வந்து அனுப்பியிருந்திருக்கு. இப்போ வந்து எபோலா தொற்றுக்காக அனுப்பியிருக்காங்க. எபோலா வைரஸ் வந்து இப்போ பரவுறது என்ன வேரியன்ட் அப்படின்னா பண்டிபக்யோ அப்படிங்கிற வைரஸ் தான் பரவிட்டு வருது. காய்ச்சல் இருக்கும், தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, இரத்தப்போக்கு, இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ நெக்ஸ்ட் ரத்தம் மற்றும் உடல் திரவங்கள் மூலமாக இது மற்றவங்களுக்கு பரவுது. இது ஃபர்ஸ்ட் எப்போ கண்டறியப்பட்டது அப்படின்னா 1976ஆம் ஆண்டு தான் எபோலா தொற்று அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. காங்கோ நாட்டில் எபோலா ஆற்று பகுதியில் கண்டறியப்பட்டதுனால அது எபோலா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எபோலா வைரஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எபோலா வைரஸ் நோய்ஸ் பத்தி பார்த்தாச்சு. பண்டிபக்யோ எபோலா வைரஸ் பத்தி பார்த்தோம்னா இது 2007ஆம் ஆண்டு உகாண்டால கண்டறியப்பட்டது. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 23ஆம் தேதி சுப்பிரமணிய சிவா, சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவுடைய நினைவு நாள் அப்படிங்கிறது நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டு அதனால உயிரிழந்திருப்பாரு சுப்பிரமணிய சிவா. ஸோ இவர் ஒரு எழுத்தாளர், சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை கொண்டவர். 1925ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி காலமாயிருக்காரு. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1884ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி வத்தலகுண்டுல, திண்டுக்கல் மாவட்டத்துல வத்தலகுண்டுல பிறந்திருக்காரு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த எழுத்து திறமையில இந்த வந்தே மாதரம் அப்படிங்கறத அடிக்கடி யூஸ் பண்றது, முழக்கம் விடுறதன் மூலமா இந்த வார்த்தை, இந்த டேர்மை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கியிருப்பாரு. விடுதலை போராட்டம்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி. அடுத்து 1913ல ஞானபானு அப்படிங்கிற இதழை நடத்திருக்காரு. 1916ல பிரபஞ்சமித்ரன் அப்படிங்கிற வார இதழை இவர் நடத்திருக்காரு. 1906ல இருந்து 1907ஆம் ஆண்டு காலகட்டத்துல திருவனந்தபுரத்துல தர்ம பரிபாலன சமாஜம் அப்படிங்கிற அமைப்பையும் இவர் சுப்பிரமணிய சிவா வந்து தொடங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் நேஷனல். உச்சநீதிமன்றத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட வழக்குகள் தேக்கத்தில் உள்ளன? ஆன்சர் 96,000 வழக்குகள் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துல தேக்கத்துல இருக்கு, நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இருக்காங்க, நம்ம பார்த்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 96,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. மொத்தமா நம்ம நாடு முழுக்கவே உள்ள எல்லா கோர்ட்லயுமே நம்ம கணக்குல எடுத்தோம் அப்படின்னா 5.94 கோடி வழக்குகள் அப்படிங்கிறது பெண்டிங்ல இருக்கு நம்ம நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ யாரு சீஃப் ஜஸ்டிஸா இருக்காங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா சூரியகாந்த் அவர்கள்.
அடுத்து 53வது தலைமை நீதிபதி தான் சூரியகாந்த். ஸோ அதே டீட்டெயில் தான் கீழே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பிரசாத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014 to 15 ஆண்டு தான் பிரசாத் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. பிரசாத் திட்டம் இதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பில்கிரிமேஜ் ரிஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிடேஜ் ஆக்மெண்டேஷன் டிரைவ். அதுதான் வந்து இதோட ஃபில் ஃபார்ம். பிரசாத்னா நம்ம பிரசாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிரசாதம் எங்க கொடுப்பாங்க? கோவில்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக தலங்கள் இருக்கு இல்லையா, ஆன்மீக தலங்கள்ல உள்ள தலங்களை மேம்படுத்தி அங்கே சுற்றுலாவை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரசாத் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. புனித யாத்திரை தலங்களை மேம்படுத்தி ஆன்மீக சுற்றுலாவை ஊக்குவிக்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்து ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம், இது வந்து 2014 to 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது. இப்போ ஒவ்வொரு சுற்றுலா இடங்கள் இருக்கும் இல்லையா, அதை தேர்வு செஞ்சு அங்கே உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி உலகத்தரத்துல அது ஒரு சுற்றுலா தலமா மாத்தி ஃபாரினர்ஸ் வந்து அங்கே டூரிசம் வர்றதை வந்து ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கணும், அதன் மூலமா உள்ளூர் வேலை வாய்ப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட கருப்பொருள் அடிப்படையில இங்க வந்து இப்போ தீம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு சுற்றுலா தலங்களையும் இவங்க வந்து மேம்படுத்துவாங்க. ஸோ இதான் இதோட முக்கியமான அம்சம். ஸோ சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன? ஆன்சர் 106 விமான நிலையங்கள். ஸோ இப்போ பசுமை ஆற்றலுக்கு மாறி இருக்கு அப்படின்னா என்னன்னா, சோலார் பவர் மூலமா, அதே மாதிரி விண்ட் எனர்ஜி மூலமா அவங்க மின்சாரம் உற்பத்தி செஞ்சு அந்த விமான நிலையத்துடைய மின்சார தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் வந்து 100% பசுமை ஆற்றல் விமான நிலையம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி 106 விமான நிலையமானது இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில் எத்தனை பசுமை விமான நிலையம் இருக்கு அப்படின்னா 5 விமான நிலையங்கள் இருக்கு. புதுச்சேரியில வந்து 1 விமான நிலையமானது இருக்கு. அடுத்த சமிட்ஸ். ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ அதாவது ஆசியான் ரீஜனல் ஃபோரம், ARF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ஆசியான் ரீஜனல் ஃபோரத்துடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. அது எங்க நடந்திருக்குன்னா பிலிப்பைன்ஸ்ல மணிலால நடந்திருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதே மாதிரி நேற்று வந்து குவாட்டுடைய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடந்ததுன்னு சொல்லி பார்த்திருப்போம் மணிலால. குவாட்ல உள்ள நாடுகள் என்னென்ன, இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கான கொஸ்டின் தான். ஸோ ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பு, ஏசியான் ரீஜனல் ஃபோரம், இதுல எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குன்னா 27 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு. அதோடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் உடைய மீட்டிங் அப்படிங்கிறது மணிலால நடந்திருக்கு. இதுல வந்து இந்தியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பயங்கரவாதத்துக்கு எதிராக சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்திருப்பாங்க இந்த மாநாட்டில். ஸோ இதுல வந்து நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றிருப்பாங்க. ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பு, அதாவது ஏசியான் ரீஜனல் ஃபோரம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1994ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல வந்து அரசியல் பாதுகாப்பு ஒத்துழைப்பா மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை தொடங்கியிருப்பாங்க. இதுல மெம்பர் கண்ட்ரிஸ் 27. இந்தியாவுமே வந்து இந்த ARFல வந்து ஒரு உறுப்பினராக இருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல். ஒவ்வொரு மணி நேரமும் சராசரியாக எத்தனை சாலை விபத்துகள் நிகழ்கின்றது? ஆன்சர் 59. ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெர் ஆருக்கு வந்து 59 ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்குது, ரோடு ஆக்சிடென்ட். அதுல உயிரிழப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட் டெத் அப்படிங்கிறது 21 உயிரிழப்புகள் நடக்குது ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 2025 இந்தியாவில் எவ்வளோ சாலை விபத்துகள் பதிவாயிருக்குன்னா 5.13 லட்சம். அதுல விபத்துகள்ல உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து 1.83 லட்சம் பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. அதுல ஹையஸ்ட் எங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் உயிரிழக்கிறாங்க, 71,387 பேர். அதிகமான உயிரிழப்புகள், அதிகமான ஆக்சிடென்ட்னா தமிழ்நாடு, அதிகமான ரோடு ஆக்சிடென்ட் டெத் எங்க வந்து நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல நடக்குது. அடுத்து ஒவ்வொரு மணி நேரத்திலேயே 59 சாலை விபத்துகள் நடக்குது. இறப்புகள் அப்படிங்கிறது 21 சாலை விபத்து உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்த ஷார்ட் நியூஸ். நீட் வினாத்தாள் அப்படிங்கிறது கசிவடைஞ்சிச்சு இல்லையா? ஸோ அதை அடுத்து இப்போ ஒரு புதிய சட்ட மசோதா அப்படிங்கிறது விரைவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா.
அடுத்து வினாத்தாள் கசிவை தடுக்கிறதுக்காக கடுமையான சட்டம் கொண்டு வரப்படும். தேர்வுகள்ல வந்து இதன் மூலமாக நம்பகத்தன்மைங்கிறத அரசு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து செங்கடல்ல 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்கள் மேல ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த செங்கடல் வந்து இங்க கலக்குது இல்லையா, இந்திய பெருங்கடல்ல செங்கடல் வழியாக நீர் வந்து, ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரைட் இருக்கும், அது என்ன நீரிணை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்பேன், 3க்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஒடிசால அப்துல் கலாம் தீவுல நடைபெற்றிருக்கு. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆஷிஷ் குமார் தாஸ். எபோலா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது? ஆன்சர் கென்யா. சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 23ல. உச்சநீதிமன்றத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட வழக்குகள் தேக்கத்தில் உள்ளன? ஆன்சர் 96,000 வழக்குகள். பிரசாத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014 to 15 ஆண்டு. இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன? ஆன்சர் 106 விமான நிலையங்கள். ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ்ல மணிலால நடைபெற்றிருக்கு. ஒவ்வொரு மணி நேரமும் சராசரியாக எத்தனை சாலை விபத்துகள் நடைபெறுகின்றது? ஆன்சர் 51 சாலை விபத்துகள். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.